ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு ரொம்ப ஈஸியாக எக் இல்லாமல் தயிர் இல்லாமல் ஒரு டேஸ்டியான ரவா கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிச்சுருந்தாங்க பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நைஸாக இது போல் பவுடர் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மிக்சிங் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா இது கூட 2 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் ரவா வந்துட்டு ஃபுல்லாக அளக்காமல் ஃபோல்டு பண்ண மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 2 கப் அளவுக்கு ரவா சேர்த்தாச்சு. இப்போ சர்க்கரையும் ரவாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட 3/4 கப் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். பட்டர் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதுக்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரிஃபைனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு ட்ரை கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கோங்க. பாலும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேக் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இதை வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பால் சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நல்ல திக்காக தான் இருக்கும் இந்த பேட்டர் வந்து. இப்போ நம்ம கேக் செய்ய போகிற மோல்டில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கேக் மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எக்கு, தயிர், பீட்டர் எதுவுமே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான கேக் இது. இது வந்து நான் ஒன்று வந்து ஓவனில் வைக்க போகிறேன், ஒன்று வந்து நார்மலாக நம்ம பேனில் எப்படி ஹீட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நம்ம எப்போதும் கேக் பேக் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பழைய நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக மூடி இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் உள்ளார ஸ்டாண்ட் வச்சு 5 நிமிஷம் போல் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளார வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் கேக் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. சுகர் சிரப் ரெடியாக இருக்குது. இப்போ சரியாக 40 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம கேக் வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதுமே கேக் செக் பண்ணும்போது சென்டர் பாயிண்டில் வச்சு செக் பண்ணிங்கன்னா தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா சைட்லலாம் சீக்கிரமாக வெந்து நடுவில் வேகாமல் இருக்கும். செக் பண்ணிவிட்டு கேக் வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிக்கோங்க.
சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல சூடு ஆறி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே போல் ரவா கேக் நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியான கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.